ஈரான் ஹோர்முஸ் நீரிடுங்கை அந்த பகுதியை இவர்கள் பலவந்தமாக மூட நினைத்தால், அந்த பகுதிகளுக்கு கப்பல் போக்குவரத்துக்கு தடையை ஏற்படுத்தினால் இவருடைய தாக்குதல் மிக மோசமாக இருக்கும் என்று தான் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். போர் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டதாகவே நான் நினைக்கின்றேன். அவர்களிடம் கடற்படை இல்லை, தகவல் தொடர்பு இல்லை, விமானப்படை இல்லை, அவர்களின் ஏவுகணைகள் சிதறடிக்கப்பட்டுள்ளன, அவர்களின் ட்ரோன்கள் எல்லா இடங்களிலும் வெடிக்கப்படுகின்றன, அவர்களின் ட்ரோன் உற்பத்தி உட்பட நீங்கள் பார்த்தால் அவர்களிடம் எதுவும் மிச்சம் இல்லை, இராணுவ அர்த்தத்தில் எதுவுமே மிச்சம் இல்லை என்று தான் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த அறிவிப்பு வெளியானதுமே உலக சந்தையில் தான் இந்த கருத்து முடிவுற்றதும், இந்த கருத்தை அனைவரும் அறிந்து கொண்டதும் உலக சந்தையில் ஒரு பாரிய மாற்றம் ஒன்று ஏற்படுகின்றது. அதாவது இன்றைய நாளில் ஆசிய வர்த்தகத்தில் ஆரம்பத்திலேயே எண்ணெய் விலைகளில் சற்று வீழ்ச்சி ஏற்பட்டது. ஈரானுடனான போர் விரைவில் முடிவடையும் என்று ட்ரம்ப் கூறிய கருத்துக்களால் இந்த சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. இது உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் நீண்டகால இடையூறுகள் குறித்த கவலைகளை தணித்துள்ளது. அதிகாலையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு $89.31 பதிவானது. இது 9.75% குறைந்துள்ளது. அதே நேரத்தில் மேற்கு டெக்சாஸ் இடைநிலையில் 9.36% குறைந்தது. அதன் விலை $85.90 குறைந்துள்ளது. மத்திய கிழக்கு முழுவதும் மோதல்கள் தீவிரமடைந்து தெஹ்ரான் அதன் புதிய உச்சத்தலைவரை மொஜ்தபா கமேனியை அறிவித்ததால் திங்களன்று எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 விட அதிகமாக உயர்ந்தது. அதாவது $120, $116, $119-16 இடையில் தான் இருந்தது. அவை இன்று இந்த யுத்தம் முடிவுக்கு வரும் வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு வார காலத்திற்குள் அல்லது 4 வாரத்திற்குள்ளே எப்படியோ நிறைவுக்கு வந்துவிடும் என்ற ஒரு அறிவிப்பிலேயே இந்த $119 இருந்த கச்சா எண்ணெய் விலை $94 வீழ்ச்சி கண்டிருக்கின்றது. ஆகவே இந்த யுத்தம் நின்றுவிட்டால் இன்னும் வளமையில் இருந்த $72 குறைவாக எங்களுக்கு கச்சா எண்ணெய் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது அவர்களுடைய கையில் தான் இருக்கின்றது. யுத்தம் நிறைவு வந்தால்தான் அந்த மாற்றத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது இப்படி இருக்கின்ற நிலையில் இலங்கை இனி வரும் நாட்களில் ஏதும் பொருளாதார நெருக்கடிகள் அல்லது உலகளாவிய ரீதியில் இப்பொழுது ஈரானிய படை சொன்னதைப் போல கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றை $200 நீங்கள் கொள்வனவு செய்ய நேரிடும் என்று உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார். அப்படி இருக்கிற நிலை, அப்படி ஒரு நிலை நடந்தால் இலங்கை தயாராக இருக்கின்றதா என்பதும் நிச்சயமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.